ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிதிநிலை அறிக்கை ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையான கடன் அளவு எவ்வளோன்னா 13.18 லட்சம் கோடி. ஸோ இது ஒரு பிடிஎஃப் ஃபைல். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ட்ரைவில் நான் அப்லோட் பண்ணி லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் சேர்த்து 13.18 லட்சம் கோடி கடன் உள்ளது. தமிழ்நாட்டில் மின்சாரத்துறைக்கு தான் அதிக கடன் இருக்குது. அதாவது எல்லா மினிஸ்ட்ரி இருக்குது. மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, இப்படி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஹையஸ்ட் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறைக்கு தான் அதிக கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் மின்வாரிய குழுமத்திற்கு 247,130 கோடி கடன் உள்ளது. அடுத்தது ஏறத்தாழ 28.217 கோடி ரூபாய் மூலதன செலவீனம் கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ரூபாய் 28,217 கோடி என்பது சுமார் 1000 கிலோமீட்டர் விரைவு சாலை, 30 பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைகள் அல்லது 2000 பள்ளி கட்டிடங்களை உருவாக்கும். தமிழ்நாடு மின் வாரிய கழக கடன் 1,07,305 கோடி ரூபாய். அடுத்தது தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக கடன் 5,072 கோடி கடன். போக்குவரத்து துறைக்கு 72,667 கோடி கடன். தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழக கடன் 30,965 கோடி ரூபாய். போக்குவரத்து துறை 1 கிலோமீட்டர் செலவு 70.61 வருவாய் ரூபாய் 25.97 வருவாய் 25.97. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிய கழக கடன் 27,181 கோடி ரூபாய். தமிழ்நாடு அரசின் நேரடி கடன் ரூபாய் 10 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் உத்தரவாத கடன் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. பொதுத்துறை நிறுவன கடன் மற்றும் நேரடி கடன் ரூபாய் 13.18 லட்சம் கோடி. குடிநீர் வழங்கல் வாரியத்திற்கு 7,776 கோடி இழப்பு. தமிழ்நாடு மிக அதிவேகமாக முதியோர் விகிதம் அதிகரிக்கும் பெரிய மாநிலமாக மாறும். அடுத்து மகளிர் உரிமை தொகை, மகளிர் இலவச பேருந்து உள்ளிட்ட திட்டங்களால் ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி செலவினம் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். உழைக்கும் வயதுடையோர் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் குறைகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மின்சாரத்துறைக்கு தான் அதிக கடன். தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை குழுமம், அதாவது டிஎன்இபின்னு சொல்லுவாங்க, கடன் ரூபாய் 2,47,130 கோடி. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டிஎன்பிடிசிஎல் கடன் 1,07,305 கோடி. தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் டான்ஜெட்கோ கடன் 1,03,128 கோடி. தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் டிஎன்ஜிஇசிஎல் ரூபாய் 5,072 கோடி. இது யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அறிவித்திருக்காங்கன்னா, நிதி அமைச்சர் மரிய வில்சன். ஸோ இந்த பிடிஎஃபை நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ட்ரைவில் அப்லோட் பண்ணி லிங்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம்.